ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்பர் டோன்ட் லை புக்கில் இருந்து நம்ம ஒரு நாடு எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அதை எதை வச்சு மெஷர் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக எக்கனாமிஸ்ட் ஜிடிபியை வச்சு தான் மெஷர் பண்ணுவாங்க, விச் இஸ் மொத்த உள்நாட்டு உற்பத்தி எப்படி இருக்குது கம்பேரிட்டிவ்லி போன வருஷம் இந்த வருஷம் கம்பேர் பண்ணும்போது ஏறி இருக்கா இறங்கியிருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. அதை தாண்டி ஜிடிபி பெர் கேபிட்டா இன்கம், அதாவது தனிநபர் வருமானம் அகைன் ஏறி இருக்கா இறங்கியிருக்கா அப்படின்றத வச்சு ஒரு நாடு வளர்ந்துருக்கு இல்லை கீழே போயிருக்கு அப்படின்றத கணக்கிடலாம். இது ஒரு சூப்பர் டூல். எவ்ரி அதர் கண்ட்ரி இதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் இங்கே கேள்வி என்ன அப்படின்னா, இந்த டூல்ஸை வச்சு ஒரு இண்டிவிஜுவலோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆயிருக்கா அப்படின்றத கணக்கிட முடியுமா அப்படின்னா முடியாது. இங்கே தான் செக் இருக்குது. அப்போ ஆத்தர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, வி நீட் எ பெட்டர் டூல். ஜிடிபியை தாண்டி வேறு என்ன டூல் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது இன்ஃபென்ட் மோர்டாலிட்டி ரேட், இதை வச்சு நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்க முடியும். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 1000 குழந்தை பிறக்குது. இந்த 1000 குழந்தை அடுத்த வருஷம் எத்தனை பேர் பர்த்டே கொண்டாட போகிறாங்க அப்படின்ற கணக்கை வச்சு நம்ம ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றது பார்த்துடலாம். ஏன் அப்படின்னா ஒரு பெண் ப்ரெக்னன்சி அடைகிறாங்க அப்படின்னா அங்கேருந்து 10 மாதம் அவங்களுக்கு ஆக்சசபிலிட்டி டு தி ஹெல்த் கேர் எப்படி இருக்குது, அவங்களோட சோஷியல் லைஃப் எப்படி இருக்குது, அவங்க குடும்பத்தில் எப்படி அவங்கள பார்த்துக்கிறாங்க, ஊட்டச்சத்தாக சாப்பாடு கிடைக்குதா இல்லையா, அவங்க நெய்பர்ஹுட் க்ளீனாக இருக்கா, சானிடேட்டடாக இருக்கா, அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டோட பாலிசிஸ்லாம் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்குது, இதெல்லாம் புட்டுக்கதர் தான் அவங்க ப்ரெக்னன்சியை ஒரு நல்ல ஒரு குழந்தைய பெற்றெடுக்க முடியும். அதுக்கப்புறம் குழந்தை பெற்றதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ வேக்சினேஷன்ஸ் கொடுக்குறாங்க, அந்த குழந்தைக்கு எவ்வளோ நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு போகுது அப்படின்றத வச்சு தான் 1 இயர் கழித்து அந்த குழந்தை பர்த்டே கொண்டாட போகுதா இல்லையா அப்படின்றதையும் நம்ம ஊர்ஜிதப்படுத்த முடியும். இது ஃபேக்டர்ஸில் ஏதாவது ஒன்று கம்மியாக இருந்தால் கூட இந்த இன்ஃபென்ட் மொர்டாலிட்டி ரேட் இன்க்ரீஸ் ஆக போகுது. இது இந்தியாவில் 2019 பார்த்தீங்க அப்படின்னா 1000ல் 30 குழந்தை தவறிடுது. யூபியில் 41, எம்பியில் 46, தமிழ்நாட்டில் 15 தான், கேரளாவில் வெறும் 6 குழந்தை தான் 1000ல் 6 குழந்தை தான் 1 இயரில் தவறுது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன யோசிக்கலாம் அப்படின்னா ஒரு கண்ட்ரியோ ஒரு ஸ்டேட்டோ ஜிடிபி அதிகமாக இருக்குது, சூப்பர் ஸ்டேட் போல் சூப்பர் கண்ட்ரி போல் அப்படின்னு நம்ம நம்பக்கூடாது. இந்த இன்ஃபென்ட் மோர்டாலிட்டி ரேட் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதில் வேக்சினேஷன் இஸ் பிளேஸ் ஹியூஜ் ரோல். இதை பற்றி நம்ம அடுத்த ஷார்ட்ஸில் இன்னும் தெளிவாக பார்க்கலாம். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க.